அப்படிங்கன்னா கேமராமேன் கேட்குறீங்களா? அற்புதம். அவருக்கு குலதெய்வம் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செஞ்சுருக்குது. அது எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செஞ்சுருக்குது. இப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி முடிவெடுத்த அந்த முடிவில் இவருக்கு ஒரு 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 பொண்ணை விரும்புகிறாருன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதை சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை விரும்புகிறாரு, அல்லது ஒரு பெண் இவரை கட்டிக்கிறேன்னு ஒரு விருப்பம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு பிரேக்கப் ஆகும். பிரேக்கப் ஆகி பிறகு இரண்டாவது ஒரு பொண்ணு வர்ற மாதிரி இருக்குது, அதுவும் வராது. ஆனால் இவர்கள் குடும்பத்தோடு ஒருங்கிணைந்த அற்புதமான அருமையான சிறப்பான கல்யாணமாக நடக்கும். அது குலதெய்வத்தோட ஆசியோடு நடக்கும் அவருக்கு. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ரைட். சரி. ஆமாம், லவ் மேரேஜ் பிரேக்கப் ஆகிருக்கும். அப்படி பிரேக்கப்பான பொண்ணு வேறு. ஆங்கில இடத்துலையே வச்சுக்கலேன், நான் தமிழ்லையே சொல்லிட்டு இருக்கோம், ஆங்கில இடத்துலையே வச்சுக்கலேன். அந்த பெண்ணுக்கு ஏன்னு முடியும், அந்த பெண்ணோட பேர் ஏன்னு முடியும், அல்லது ஐன்னு முடியும், அல்லது ஈன்னு முடியும். இந்த 3 எழுத்துல ஒன்றுதே இருக்கும். வெரி குட், வெரி குட். போதும், பேரெல்லாம் வேண்டாம். நாங்கள் பேரில்